இந்த இளைய குமாரனுக்கு கிடைச்ச அந்த இறக்கத்தையும் தயவு மேல உனக்கு ஒரு பொறாம வந்துருச்சு. இவ்வளோ தப்பு பண்ணி இவ்வளோ அட்டூழியம் பண்ணி இவனுக்கு செலிப்ரேஷன் நடக்குதா, இவனுக்கு பிளெஸிங் கிடைக்குதா? சில நேரத்தில் நம்மளுக்கு பாவிகள் அவ்வளோ அட்டூழியம் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறத பார்த்தா நமக்கு அது பார்த்து போய் தெரியும். ஒன்று அவன் பாவத்தை நம்ம அனுபவிக்க முடியல, ரெண்டாவது அவனுக்கு வர பிளெஸிங் கூட நம்மளுக்கு இல்லையே. இப்போ இளைய குமாரனுக்கும் மூத்த குமாரன் வச்சு பார்த்தா யார் தான் பொல்லாத பாவிங்க? எப்போ பார்த்தாலும் இளைய குமாரனையே சொல்கிறீங்களே, மூத்த குமாரன் எப்படி? நீங்கள் எப்போ பார்த்தாலும் இளைய குமாரன் தான் தப்பு, அவனை பாவம் பார்த்து சதுட்டாரு, பெரிய பாவி வீடு தான் இருக்கிறான். சத்தியத்தை அறியாமல் தப்பு பண்ணுறவனு கூட ஆண்டர் விட்டுருவார், சத்தியத்தை அறிந்து தப்பு பண்ண ஆண்டர் விட மாட்டான். பாவம் அவனே எவ்வளோ தான் அடி வாங்குவான் இளைய குமாரன், இதுக்கு மேலே அவனை விட்டுடலாம், மூத்த குமாரன் தாக்கலாம் போயிடுச்சு. அல்லேலூயா. நல்லா பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அது எப்படி அவனுக்கு செலிப்ரேஷன் நடக்குது, எப்படி அவனை கொண்டாடுறீங்க, எப்படி அவனுக்கு மட்டும் எனக்கு நான் இவ்வளோ உண்மையா இருந்து ஒண்ணுமே கிடைக்கலையே. நீங்க வாசிங்க 28 வாசிங்க, லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வரிந்து அழைத்தான். பாருங்க, அப்பா வந்து மகனே கோச்சிக்காதடா, வா வா உள்ள வா அவன் கூப்பிடுறேன். வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உங்களுக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தோம். உங்க வார்த்தையை நான் மீறவே இல்லை. நல்லா பாருங்க, தேவனுடைய வார்த்தையை மீறன அர்த்தம் நீதிமான் என்ற அர்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல வாசிங்க. என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுக்கல. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட. பாருங்க, பேசிக்கிட்டே கொண்டேம் பண்றான். என்ன கொண்டேம் பண்றான்? வேசிகள் இடத்துல போய் உங்களுடைய சொத்தெல்லாம் அழிச்சான். வாசிங்க. உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், இத்தனை நாள் நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன், எனக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்கல. நான் சொல்றேன், இவன் தான் பெரிய பாவி. கர்த்தர் பலன் அளிப்பார், கர்த்தர் பலன் கொடுப்பார்னு சொல்லி நீ பரிசுத்தமா வாழ்ந்தனா நீ தான் பெரிய பாவி. God is expecting you to be righteous, not for the reward, for him, for he is your reward. நீ பரிசுத்தமா வாழ்றது ஆண்டவருக்காக இருக்கணும், கர்த்தர் கையில வருகிற ஈவுகளுக்காக கிடையாது. It's not for the gift. நான் நல்லா இருந்தா பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார், அது உனக்கு போனஸ். அது வந்தாலும் வராட்டினாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்காக நான் பரிசுத்தமா இருப்பேன். அதான் உண்மையா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கொடுப்பார், அதுக்காக நான் அவன் அப்படிதான் இருக்கான். எப்படி இருக்கிறான்? உங்களோட வார்த்தையை நான் மீறினதே இல்லை, எனக்கு ஒண்ணுமே நீங்க கொடுக்கல. இப்ப யாருங்க பெரிய பாவி? முத்துக்குமாரன் தான் பெரிய பாவிப்பீங்க. He was expecting. People of God, see, at the cross God revealed his love. அவர் சிலுவையில வெளிப்படுத்தினது நித்திய ஜீவன் அல்ல, அவரோட அன்பு. நான் உங்களை கேட்கிறேன், உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட காரியம் ஆகும்னு சொல்லி உங்களை ஒரு ஆளு நேசிச்சா அது என்ன அன்பு? அது என்ன அன்பு? உங்களுக்கு பிடிக்குமா? உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அழகு இருக்குது, திறமை இருக்கு, அதற்காக உங்க கூட இருந்தா அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு வேணுமா? அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களை உண்மையை நேசிக்க முடியுமா? உங்களை தானே கேட்கிறேன், நீங்க அப்படி இருப்பீங்களோ? இல்லை தானே? இப்ப ஆண்டவருக்கும் ஃபீலிங் இருக்கும்ல, அவர் ஏதாவது கொடுப்பாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை பாதுகாப்பாரு, அதுக்காக நான் கீழ்ப்படுகிறேன்னா நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கறது தெரியுமா? நான் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், காப்பாத்தினாலும் காப்பாத்தாவிட்டாலும் நீ என்னை நேசிக்கணும்ன்ற. அதை தான் ஷேட்ராக் மேஷாக் அப்படின்னு அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும், காப்பாத்தாலும் காப்பாத்தாவிட்டாலும் அவரை அன்றே யாரையும் தொழுது கொள்ள மாட்டோம், அவரை மட்டும் தான் நேசிப்போம். இத்தனை நாள் நீ வந்து நடிச்சிருக்க அப்பா கிட்ட, என்ன பண்ணிருக்க? இளையகுமாரன் உண்மையை காமிச்சுக்கிட்டான், ஆமா நான் வீக் தான், திருப்பி வந்துட்டான். அல்லேலூயா. ஆனா மூத்த குமாரன் எப்படி இருக்கான்? நடிச்சிருக்கிறான். அவனுக்குள்ள அத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்குது. என்ன இருந்திருக்குது? பாவத்தோட போராடி கொண்டு இருந்திருக்கான். அவனுக்கு என்ன தெரியுமா? ஐயோ இவங்களா நம்மளாம் போக முடியலையா, என்ன பண்றது, இந்த மனுஷனுக்காக, என் சொத்துக்காக, என் பங்கை பெற்றுக்கிறதுக்காக, அப்பாவோட மானத்திற்காக, சரி அப்படின்னு இருக்கான்.
இப்படி செஞ்சாதான் அப்பா நம்மளை வந்து பெருமையா 2 வார்த்தை பேசுவாரு, புகழ்வாரு, ஏதாவது கொடுப்பாரு எதிர்பார்த்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்காம ஒருத்தர் நேசிப்பானான்னு கேட்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அற்புதங்களை பெற்று தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் யாராவது ஒரு மனுஷன் ஆண்டோட அற்புதத்தை பார்க்காம நேசிக்க முடியுமா? மனுஷன் இடத்துல உண்மையான அன்பை பார்க்க முடியுமா? ஜஸ்ட் as you don't like to be loved for a reason. உங்களை வந்து ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஒரு பலன் கிடைக்குது, அதுக்காக உங்களை நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இது இல்லாமல் நீங்களா இருக்கிறதுக்காகவே உங்களை நேசிக்கிறாங்கன்னா அதான் உண்மையான அன்பு. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க நிறைய பேர் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லலாம். நாளைக்கு நீங்கள் வியாதியில் படுத்தவங்க கூட இருப்பாங்களா? நீங்கள் பெட் ரெடம் கூட இருப்பாங்களா? உங்களோட அழுகு குறைஞ்சா கூட இருப்பாங்களா? ஆனால் இதெல்லாம் இருக்குதோ இல்லையோ கத்துவங்க கூட இருப்பார். மூத்த குமாரன் வந்து அப்பா வீட்டில் இருந்தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அப்பாவோட உறவுல இல்லை. அதனால தான் அவனால புரிஞ்சிக்க முடியல. Many are Christians by name, but they are not so in spirit. Hallelujah. அநேகர் பெயர் கிறிஸ்தவர்கள், ஆனால் அவங்க ஆவி ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. என்ன கிடைக்கும்? நான் சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? ஒரு பதவி பட்டம் கிடைக்குமா? ஒரு ஊழியம் கிடைக்குமா? ஒரு 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 போர்ஷன் எனக்கு கிடைக்குமா? இது கிடைக்குமா? அது கிடைக்குமா? நிற்கிறது தவிர்த்து கர்த்தரோட உறவை நாடுவதே இல்லை. We are not seeking a relationship with God. அந்த உறவு மட்டும் அவன் தேடி இருந்தான அப்பா கூட, அப்பா நீங்க மொத்த ஆஸ்தியும் அவன்கிட்டே கொடுங்க, நீங்க மட்டும் என் கூட இருங்கப்பான்னு இருப்பான். அந்த மாதிரி அன்பை தான் கர்த்தர் நீங்க உங்கள்கிட்ட தேடுகிறார். ஹல்லேலூயா. எதை வேணாலும் எடுங்க ஆண்டவரே, எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா நீங்க என்னை விட்டு விலகிராதீங்க. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு இல்லாம ஆக்கிரம் பாருன்றார். ஆண்டவரே எதை வேணாலும் எடுங்க, உங்களுடைய பரிசுத்தாவியை எடுத்துடாதீங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை வெளியே ஆக்கிறாதீங்க. அதை தான் மேன்மையா பார்க்கிறான், பெருசா பார்க்கிறான். That's why he is always special for the Lord. அதான் தாவீது ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டவர். What is your desire today? நீங்க எவ்வளவுதான் பிடிச்சி விற்கணும்னு நினைச்சா போகிறது போய் தான் ஆகணும். நான் சொல்றேன், எதை தான் நீ பிடிச்சி விற்கணும்னு நினைக்கிறியோ அது போனா போய் தான் ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கணும், அவரை காலை இறுக்கி பிடிச்சுக்கணும். அவர் போகவே கூடாது. என்ன அவரை கெஞ்சிட்டு போகணும். அவரை சுற்றி நாய் மாதிரி நம்ம அழிஞ்சாலும் பிரச்சனை, அவரை பிடிச்சிக்கணும். நீங்க போவாதீங்க, நீங்க கூடயே இருங்க. He is our safety, he is our protection, he is our greatest portion. Great I am. அவர் இருந்தா போதும். அப்படிப்பட்ட ஒரு உறவை தேடுங்க. அங்கதான் அவன் ஃபெயில் பண்றான். நீங்க தேவன வார்த்தை கீழ்ப்படலாம், உபவாசம் எடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்க யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கும் ஒரு தீங்கு செய்ய, எல்லாம் கரெக்டா இருக்கிறீங்க. அதனால நீங்க நீதிமான்கள் அல்ல. உறவு வேணும். ஆண்டவரே விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்ற அவர் வருகையில எடுத்துக்கொள்றதா those who are in a relationship with God. ஹல்லேலூயா. அப்பா வேண்டும் என்று கதற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா.